கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலென திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இங்க வந்து சாரி கேட்க மாட்டேன்னு தெரியும், பட் நான் சொல்ற எக்ஸ்பிளனேஷன் தயவுசெய்து பொறுமையா கேளு. எனக்கு நீ திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்க இல்லைன்னு தெரியும், தயவு செய்து சாரி கேட்டுரு. ஏன்னா முடியாது. ஏன் முடியாதா? அட ஏன்டா இன்னொரு 50 ரூபா கொடுத்தா தான் போவேன். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கான கண்டிப்பா வேணாம். சாரி. என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. அளவுக்கு தான் நானும் இல்லடா. பெரிய வில்லன். Thank you. சீரியஸ்லி நீ சொல்லுவே அடிக்கி என் வழி தனி வழி, நீ என் வழி அப்ப தனி வழி தான் பாடா எழுறாம. இதுக்கப்புறம் இல்ல நான் இங்க இருக்க மாட்டேன். இவங்க எல்லாம் மனுஷங்களா நான் கேக்குறேன். மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ அவகிட்ட நான் அப்பவே சொன்னேன். எனக்கு காசு வேணா ஒரு சூர்யா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுது? தான் தேவைப்படுது. இது இருந்து பண்ணு. யோ நீங்க யோசிக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லையா? இது அவ்வளோ மேட் இல்லைண்ணா, எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ ஒரு ப்ளே பண்ண, அது மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. துஷ்ட சக்தி விளக்குறது இந்த ஜென்மத்தில் ஆகாது மேடம். சரித்திரமா இவங்க வம்சமே துஷ்ட சக்திங்களோட புலங்குற வம்சமா இருக்குதுங்க மேடம். அப்போ உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா உங்களுக்கு மட்டும் தான் இருக்கான்னு தெரியல, அப்போ அவருக்கு இல்லையா? செம்ம சீனிக்குது இன்னைக்கு. தான் வந்தேன். ரம்யா தெரியுமா தெரியாதா? இல்ல சார், அவங்க தப்பா சொல்றாங்க. சொல்றியா? போய் 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 சொன்னாங்க சார். ஹெல்ப் பண்ணு. அது உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா? சார் எனக்கு புரியல. அவங்க தாத்தா காலையில சாப்பிட்டதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, நைட்டு என்ன கொடுத்தோம் என்ன சாப்பிட்டோன்னு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இங்கே ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. வாரம் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி எனக்கு தலை வலிக்குது. எனக்கு ஆறுதல் சொல்லி கதையாக்குது இது. எங்க அம்மா எல்லாம் மாறி இருக்குது இங்க. அவங்க தலையா சொல்றாங்கன்னு நினைச்சேன் சார் நான். அவங்க தலையா சொல்லிட்டு போறாங்க, வேற இலையா சொல்லிட்டு போறாங்கம்மா. தலையா இருக்க நீங்க தான் முடிவு எடுக்கணும். சொல்ல கேட்கல இப்படி தான் நிரூபிக்க முடியும். போய் எங்கேயாச்சும் மசூதியில போய் மந்திரி. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. சார் எனக்கு தெரியாது சார். எல்லாரும் நான் அழக்கூடாது, அழக்கூடாது, அழுவாதீங்க முதல்ல. இன்னைக்கு இப்ப இருக்கு மகர நல்லா இல்ல அப்படி சொல்றீங்கல்ல, கெட்ட வார்த்தைலாம் பேச வருது இல்ல, அப்ப அதை சொல்றதுக்கு என்ன? யார் சொன்னா? எந்த கேன சொல்றான் சார் நான் கெட்ட வார்த்தை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு? நீங்க ஒரு நிமிஷம் என்ன? நான் இருக்க மாட்டேன் சார். என்னதுமா? நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்பு. என்ன வீட்டுக்கு போறேன் சார். வீட்டுக்கு போறீங்களாமா? வெரி குட்மா. கிளம்பு. இத கேம்ல கண்டினியூ பண்றீங்களா? நீங்க கண்டினியூ பண்றீங்களா? ஓகே. அப்ப மூடிட்டிங்க படுறான் கொய்யால கக்கூச நார் அடிச்சுட்டு சவுண்டா விடுற. 8 பேர்கிட்ட கேட்க வைக்கணும், அது மூலமா அவர் அந்த இடத்தை விட்டு நகருவாரு அப்படின்றது தான் சார் விஷயமே. Oh my God, God, what a scene! Oh my God, what a scene! எந்திரிச்சு போய் கேளுங்க. நான் சொன்னேன் காலையில இருந்து யாரும் மதிக்கிறது இல்ல. எனக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு எனக்கு. ஓ என்னையா இது? அவங்களுடைய பொருளை கேட்கும் போது தான் அந்த இடத்துல மீண்டும் ஒரு டிஸ்கஷன் ஆகும், ஒரு வாட் எவர் ஆகும். எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டு இருக்க நீ சண்டை வளர்க்கற ஒண்ணுமே இல்ல பிரச்சனை இல்ல, நீ ஊதி பெருசாக்கிட்டு இருக்க. வேற என்ன வேலை? வாங்க சும்மா அப்ப விக்ரம் நோண்டலாம் அப்படின்னா போவாங்க. அது பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். டாஸ்க் இல்லாத போது பாரு பர்சனலா பண்ணாங்க, அது வேற. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா என் மேலேயே செல்ஃப் டவுட் சார். இது என்னால உங்க மேலேயே சத்தமா பேசுங்க. பேச முடியாது இருப்பாங்களா? அது உள்ள என்ட்ரி ஆன ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்ல, அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? போறீங்க. இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.